கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். आपको दोबारा मिलने में बहुत ही आनंद होता है। இது தீர்க்கதரிசியினுடைய பாகம் 2 பார்க்க போறோம். ये भविष्यवक्ता का दूसरा भाग हम देखने वाले हैं। முதல் பாகம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். पहला भाग हम पहले ही देख चुके हैं। அதுல எப்படி தீர்க்கதரிசியினுடைய டீகோடிங் குறித்து பார்த்தோம். और किस तरह भविष्यवक्ता का डिकोडिंग हमने देखा। கள்ள தீர்க்கதரிசியினுடைய டீகோடிங் பார்த்தோம். झूठे नबी का डिकोडिंग देखा। அது தீர்க்க தரிசனத்தை பற்றி டீகோடிங் பார்த்தோம். और भविष्यवाणी के बारे में डिकोडिंग हमने देखा। இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையில இருந்து நம்ம ஒரு சில அனுபவங்களை நம்ம பார்க்க போறோம். और कुछ महत्वपूर्ण वचन लेकर उसका अलग अनुभव हम देखने वाले हैं। ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर प्रार्थना करके फिर शुरू करेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். मत्ती का सुसमाचार 24वां अध्याय 24वें वचन को हम पढ़ेंगे। ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இங்க கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் பற்றி பார்க்க போறோம். यहाँ झूठे नबी और झूठे मसीह के बारे में देखने वाले हैं। நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்மளோடு பேசணும். परमेश्वर हमसे बात करना है। ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, स्तुति करते हैं प्रभु जी, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे स्तुति करते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुवा मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। இந்த வசனத்தில் உள்ள மறைபொருள்களை நீங்க வெளிப்படுத்தி தாங்கப்பா. इस वचन के गुप्त चीजों को आप प्रकट करके दीजिए। நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். आप हमारे साथ में संबंध करने के लिए हम प्रार्थना இதை करते हैं। கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதித்தாங்க. इसे सुनने वाले हर एक मन को आप आशीष करके இதை दीजिए। புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். इसे समझने के लिए आप मदद कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुवा मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ये वचन हम सभी को मालूम है। இன்னைக்கு பிரபலமா இத பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. और आज का तारीख में इस वचन के बारे में हम ज्यादातर बात करते हैं। இத நம்ம டீகோடிங் ஓட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். अब हम इसे डिकोडिंग के साथ में देखने वाले हैं। எல்லாரும் பேசுறது சரிதான். सब जन बात करते हैं वो सही है। நான் எதையும் தப்புன்னு சொல்ல வரல. मैं कुछ भी गलत है करके नहीं बता रहा ஆனா हूँ। ஹீப்ரு வார்த்தை மூலமா நம்ம வச்சு நம்ம பார்க்கும்போது लेकिन हिब्रू शब्दों को रखकर जब हम देखते हैं நம்ம பேசுறத உறுதிப்படுத்தி பேசிக்கலாம். तो हम जो बात करते हैं वो स्थिर हो जाता है। இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் பேசிட்டு இருக்கிற காரியத்தை आज बहुत सारे भविष्यवक्ता जो चीजों को बात कर रहे हैं அதை உறுதிப்படுத்தும் வண்ணமா இந்த வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். उसे स्थिर करने के लिए, उसे स्पष्ट करने के लिए इस चीजों को मैं आपके सामने रखता இங்க हूं। கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார். यहाँ परमेश्वर एक शब्द बोलता है, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி झूठे मसीह और झूठे भविष्यवक्ता उठकर தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அற்புத அடையாளங்களை செய்வார்கள். वो चुने गए लोग भरमाए जाए जैसा अद्भुत काम करेंगे। இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ये जो चुने गए लोग भरमाए जाने जैसा करके कलाम में लिखे சோ गए। இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? तो ये चुने गए लोग कैसे भरमाए जाते हैं? இது வேதத்துல எங்கெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? ये कलाम के अंदर कहां-कहां दिया गया है? இத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். इसके बारे में हम देखने वाले हैं। இப்ப கள்ள கிறிஸ்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணலாம். अब झूठे मसीह ये जो शब्द है इसे हम डिकोड करेंगे। அது ஆங்கிலத்துல நீங்க பார்க்கும்போது उसको अंग्रेजी में अगर देखेंगे அத ஃபால்ஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். उसे फॉल्स क्राइस्ट बोलते हैं। இந்த கிரைஸ்ட்னா அதுக்கு அர்த்தம் என்ன? क्राइस्ट का मतलब क्या है? அது மேசியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். मेसिया करके मतलब है। மேசியானா அதுக்கு அர்த்தம் என்ன? मेसिया का मतलब क्या है? அனாயிண்டட் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो अभिषिक्त करके मतलब है। சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். जो अभिषेक किए गए। அது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க? कैसे अभिषेक किए गए? கள்ள அபிஷேகம். वो झूठे अभिषेक। இந்த ஃபால்ஸ்ங்கற வார்த்தைக்கு ये फॉल्स ये जो शब्द है இதுக்கு எபிரேய மொழியில ஷேக்கேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். तो हिब्रानी भाषा में इसे शेकेर हमने और पहले ही देखा है। இதுல 3 எழுத்து வர்றத பார்த்தோம். इसमें 3 अक्षरों को देखा है। இதுல ஷின் அப்படிங்கற டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ये इसमें शिन है
जिसका मतलब है नाश। அடுத்தது இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்க்கும்போது கார் அப்படிங்கிற வார்த்தை வரும். और आखिरी दो शब्दों को हम जब जोड़ते हैं उसको कार बोला जाता है। இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है? செல்ஃப் பொசஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो खुद से प्रभावित करके मतलब है। அவங்க ஆக்கிரமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். काबू में किए गए करके मतलब சோ होगा। ஆவியினால ஒரு ஆவி பிடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி एक அர்த்தம். आत्मा से पीड़ित ऐसे मतलब है। செல்ஃப் பொசஸ்ட் வித் ஸ்பிரிட், और अपने आप से आत्मा से पीड़ित होना। ஒரு ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்கள். एक आत्मा से पीड़ित हुए लोग। என்ன ஆவி? कैसे आत्मा? அழிக்கக்கூடிய ஒரு ஆவி. वो नाश करने वाली आत्मा। இந்த டிஸ்ட்ராயிங் ஸ்பிரிட் வந்து அவங்கள ஆக்கிரமிச்சிருக்குது. ये नाश करने वाली आत्मा उनको जकड़ कर रखी है। இதுதான் ஷேக்கேர்ங்கிறதுல டீகோடிங். यही शेकेर का डिकोडिंग है। சோ இந்த கிறிஸ்துகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், तो मसीही लोग जो है अभिषेक लोग हैं। இவங்க கள்ள அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ये लोग झूठे अभिषेक पाए हैं। இந்த அபிஷேகம் வந்து ये अभिषेक जो है இத நீங்க அடையாளம் கண்டுகொள்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். इसे परखना बहुत कठिन चीज है। எப்படி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த கரங்கள் இருக்குதோ, जैसे दाया और बाया हाथ के अंदर अंतर नहीं पहचान सकते वैसा है, அதே போல இந்த ஆவிகளை பகுத்தறிவது ரொம்ப கஷ்டமான காரியம். वैसे ही इन आत्माओं को पहचानना बहुत मुश्किल चीज है। இந்த ஆவிகளை பகுத்தறிக்கிறதுக்கே கர்த்தர் ஒரு gift வச்சிருக்கிறார். इस आत्मा को पहचानने के लिए परमेश्वर ने एक वरदान को दिया है। இந்த gift கண்டிப்பா நம்ம கேட்கணும் கர்த்தர்ட்ட. ये वरदान को हम जरूर परमेश्वर से मांगना है। பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது, पहला कोरिन्थियरास 12वां अध्याय में जब हम देखते हैं, அதுல இந்த வரத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். इसमें ये वरदान के बारे में दिया है। ஆவிகளை பகுத்தறிக்கூடிய வரம், वो आत्माओं को समझने का वरदान। சோ எந்த ஆவி எந்த ஆவியினால் அவங்க பிடிக்கப்பட்டிருக்காங்க, जिस आत्मा से वो पीड़ित है அதை நம்ம அறிந்து கொள்ளணும். उसे हम जानना है। பாருங்க இந்த கள்ள கிறிஸ்துகள் அடையாளம் கண்டுகொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். देखिए ये झूठे भविष्यद्वक्ताओं को पहचानना बहुत जरूरी है। நான் இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தின் சம்பவத்தோடு இணைச்சு உங்களுக்கு காமிப்பேன். ये सब चीजों को कलाम के घटनाओं को रखकर मैं आपको दिखाऊंगा। சோ கள்ள கிறிஸ்துக்கள், तो झूठे नबियां, அடுத்து கள்ள தீர்க்கதரிசிகள், और झूठे मसीह और झूठे नबियां, இவங்க எழும்பி கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்களாம். ये लोग उठ खड़े होंगे और जो चुने गए लोग हैं उनको भी भरमा देंगे। சோ அப்படிப்பட்ட ஒரு கிரியை இவங்க மூலமா நடக்க போகுது. ऐसा एक क्रिया इनके द्वारा होने वाला है। அதனாலதான் வேதம் சொல்லுது, इसलिए कलाम कहती है, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, यदि हम पहला यूहन्ना 4 अध्याय पहला वचन को पढ़ेंगे तो அதுல வேதம் ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்றார். कलाम में एक स्पष्ट रूप से बताया गया है। வாசிக்கலாம். पढ़ेंगे 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். पहला यूहन्ना 4 पहला वचन, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், போதும் பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, யோவான் சொல்றார், यूहन्ना कहता है, உலகத்தில் अनेक கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறதுனால், इस संसार में अनेक झूठे भविष्यद्वक्ता उठे हैं, इसके लिए எல்லா ஆவியையும் நம்பாமல், और सभी आत्माओं को प्रतीत न करो। அப்போ எல்லா ஆவியும் நீங்க நம்ப கூடாது. सब आत्माओं को प्रतीत नहीं करना है, அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். उससे जांच कर देखना है। அது கர்த்தர் அனுமதிக்கிறார் உங்களுக்கு. परमेश्वर आपको उसका अनुमति देता है। உங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் आपके सामने जो आदमी खड़ा है தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னா, अपने आप को भविष्यद्वक्ता बोलता है, तो அவங்க தேவனால் உண்டானவர்களான்ட்டு நீங்க சோதிச்சு பார்க்கலாம். वो परमेश्वर से है या नहीं आप परख कर देख सकते हैं। எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. सभी आत्माओं को विश्वास मत करो। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆவி நடக்கும். चुने गए लोग भरमाए जाने के इतना वो आत्मा काम करेगा। அதுல ஒரு சில இன்சிடென்ட் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். कुछ घटनाओं को मैं बताना चाहता हूँ। வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். कलाम के अंदर से देखेंगे। வெளியில உள்ள கதைகளை எவ்வளவோ சொல்லலாம் நம்ம. बाहर की कहानियां हम बहुत बता सकते हैं, ஆனா நம்மளுக்கு வெளியில உள்ளது வேண்டாம். लेकिन हमें बाहर का चीज नहीं चाहिए। வேதத்துல உள்ளதுதான் நம்மளுக்கு நல்லது. कलाम के अंदर जो है वही सही है। பாருங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், उत्पत्ति का 3रा अध्याय, அந்த 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, उस 3रे अध्याय में आप देखेंगे तो அதுல ஒரு மிருகத்தை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்குது. वहां पर एक जानवर के बारे में दिया गया है। அதாவது சர்ப்பத்தை பற்றி அங்க वो சொல்லப்பட்டிருக்குது. सर्प के बारे में दिया गया है। இந்த சர்ப்பம், ये सर्प जो है இதுக்குள்ள ஒரு ஆவி புகுந்து இருக்குது. इसके अंदर एक आत्मा घुस जाती है। இந்த ஆவி இப்ப பேசுது பாருங்க.
अब ये आत्मा बोलती है, இந்த சர்ப்பம் தான் கள்ள தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி. ये सर्प ही पहला झूठा भविष्यवक्ता है. இந்த கள்ள தீர்க்கதரிசி ये झूठा भविष्यवक्ता ஏவாள்கிட்ட 3 தீர்க்கதரிசனம் சொல்லுது. हवा के पास 3 भविष्यवाणी करती है. பாருங்க, இந்த தீர்க்கதரிசனம் நம்ம இப்ப வாசிக்க வேண்டியது இல்ல. अभी उस भविष्यवाणी को हम पढ़ने का जरूरत नहीं है. ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். तो ये सारे घटने हमको मालूम है. அதுல முதல் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, उसमें पहला भविष्यवाणी जब बोलते हैं, நீங்கள் புசிக்கும் போது तुम खाते समय உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிச்சு. तुम्हारी आंखें खुल जाएगी. அவர் கண்ணு திறக்கப்பட்டுச்சா இல்லையா? आंखें खुली कि नहीं? கண்டிப்பா திறக்கப்பட்டுச்சு. वो जरूर खुला. எந்த கண்ணு? कौन सा आंख? இந்த மாம்ச கண்ணு திறந்துட்டு. ये मांस का आंख खुल गई. சோ முதல் தீர்க்கதரிசனம் சொல்லுச்சு, तो पहला भविष्यवाणी वो बोला, உங்க கண்கள் திறக்கப்படும். तुम्हारी आंखें खुल जाएगी. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லிச்சு, दूसरा बात बोला, நீங்க நன்மை தீமைகளை அறிந்து आप अच्छे भले को समझकर தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லிச்சு. परमेश्वरों की तरह रहोगे करके. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சா ये நிறைவேறலையா? भविष्यवाणी पूरा हुआ कि नहीं? இதுவும் நிறைவேறுச்சு. ये भी पूरा हुआ. பாருங்க, 3ஆம் அதிகார கடைசி பாகத்துல வரும்போது, देखिए तीसरे अध्याय में आखिर भाग में जब आते हैं, கர்த்தரே ஒரு காரியத்தை சொல்றார். परमेश्वर एक चीज को बोलता है, இவர்களும் நன்மை தீமைகளை அறிந்து ये लोग भी बुरे भले को जांच कर நம்மள ஒருவனை போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார். हमारे में से एक जन के मानित है. இந்த சர்ப்பம் 3 தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு. ये सर्प जो है 3 भविष्यवाणी की. முதல் காரியம் கண்கள் திறக்கப்படும். पहला जो है आंखें खुलेगी. இரண்டாவது காரியம் நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. और दूसरा बुरे भले को जानकर परमेश्वरों की तरह होगे. மூணாவது காரியம், और तीसरा चीज जो है, நீங்க இத புசிக்கும் நாளிலே சாவதில்லைன்னு சொல்லிச்சு. उसने कहा कि अब इसको खाओगे तो आप मरोगे ही नहीं. இது ஃபெயிலியர் ஆச்சு. ये एक फेलियर था. இவன் புசிக்கும் நாளிலே அவங்க சாவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். वो परमेश्वर ने कहा जिस दिन वो खाएंगे तो मर जाएंगे. இவர் சாகவே மாட்டார்னு சொல்லி और சொன்னார். इसने कहा कि तुम नहीं मरोगे. இது ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ये एक झूठा भविष्यवक्ता ஒரு है. கள்ள தீர்க்கதரிசி மூலமா एक झूठे भविष्यवक्ता के द्वारा अनेक காரியங்கள் உண்மையா நடக்கிறது மாதிரி இருக்கும். बहुत सारी चीज सच में हो रहा है ऐसा लगेगा. அத பார்த்த உடனே நீங்க வியப்பா இருப்பீங்க. उसे देखकर आप एकदम खुश हो जाएंगे. ஆதாமும் ஏவாளும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. आदम और हवा चुने गए लोग थे. தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. परमेश्वर के महिमा से भरे हुए थे. தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தாங்க. और परमेश्वर के ईडन वाटिका के अंदर थे. முழு காரியத்தை அவங்க ஆளுகைக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தார். पूरे वाटिका को अपने उनके काबू में परमेश्वर ने दिया था. முழு உலகம் அவங்க டெரிட்டரியில இருந்துச்சு. पूरा संसार उनके टेरिटरी में था. எல்லாமே அவங்க கைக்குள்ள இருக்கும்போது सब कुछ उनके हाथ में रहते समय ஒரு கள்ள தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தின் மூலமா एक झूठे भविष्यवक्ता के संदेश के द्वारा தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதாம் ஏவாள் என்ன நிலைமானாங்க பாருங்க. और जो चुने गए आदम हवा है वो कैसा परिस्थिति हुआ है देखो. இவங்க ரெண்டு பேரும் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ये दोनों गिर जाने का एक परिस्थिति. தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு நீங்கிட்டு परमेश्वर का महिमा उनसे चले गया. அவங்க தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். वो लोग अपने आप को नंगा महसूस किए. பாருங்க, ஒரு சர்ப்பம். देखिए एक सर्प जो है, இந்த சர்ப்பத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? ये सर्प को इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத நாகாஷ் அப்படினு சொல்வாங்க. इसे नाकाश बोलते हैं. நாகாஷ் அப்படிங்கிற வார்த்தையில नाकाश जो शब्द है, அதுல மொத்தம் 3 எழுத்து வரும். उसमें 3 शब्द आएंगे. அதுல முதல் எழுத்து வந்து நூன், पहला है नून, அடுத்தது ஹேத், दूसरा खेत, அடுத்தது ஷின் அப்படிங்கிற எழுத்து. और आखिर शिन. இந்த 3 எழுத்து சேரும்போது இது நாகாஷ்னு சொல்றோம். ये तीनों अक्षर मिलकर ही इसे नाकाश बोलते हैं. இப்போ இந்த ஜனங்கள் சொல்வாங்கல்ல, कुछ लोग कहते हैं இவருடைய பெயர் எப்படி அப்படிதான் இவங்க குணம் இருக்குது. इसका नाम जैसा है वैसे इसका गुण है. இப்போ இந்த பெயர் வந்து நாகாஷ். अब ये नाम नाकाश है. இவனுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். इसका काम क्या है करके देखेंगे. முதல் எழுத்து வந்து நூன். पहला अक्षर जो है नून. நூன் அப்படினா விதை. नून का मतलब बीज. விதைனா யாரு? बीज कौन है? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை சொல்றேன். मैं चुने गए लोगों को बोल रहा हूँ. இப்போ அடுத்தது ஷின். और आखिर जो है शिन. ஷின் யாரை குறிக்குது? शिन किसको बताता है? ஷின் எல் ஷடாய் தேவனை குறிக்குது. एल शडाई खुदा को दर्शाता है. இந்த நூன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட விதை. नून चुने गए बीज है. ஷின் வந்து எல் ஷடாய் தேவனை குறிக்குது. और शिन एल शडाई खुदा को बताता है. அப்ப இந்த நாகாஷ் செய்யற வேலை என்ன? तो ये नाकाश क्या काम करता है? நடுவுல இந்த எழுத்துக்கு அர்த்தம் என்ன அப்படினா செப்பரேஷன். ये बीच में जो अक्षर है उसका मतलब है
जुदा जुदा करना। அப்ப இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है? தெரிந்து கொள்ளப்பட்ட விதையை और चुने गए बीज को எல்ஷடாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். और एलशदाई खुदा से अलग करना। இதுதான் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியுடைய வேலை. यही एक झूठे भविष्यद्वक्ता का काम है। ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி உங்களை தேவனோடு இணைக்க மாட்டார். एक झूठा भविष्यद्वक्ता आपको परमेश्वर से नहीं जोड़ेगा। ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி தன்னோடு இணைக்க பார்ப்பாங்க. वो अपने से आपको जोड़ने की कोशिश करेगा। நீங்க தேவனோடு இணையணும். आप परमेश्वर से जोड़ना है। இந்த நாகாஷ் வந்து, ये नाकाश जो है, இவன் தான் முதல் கள்ளத்தீர்க்கதரிசி. यही पहला झूठा भविष्यद्वक्ता है। இவனால इसके वजह से தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதாம் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். चुने गए आदम और हवा बरमाए गए। இதே காரியத்தை தான் பவுலும் பயந்து கொண்டிருந்தான். इस चीज के बारे में ही पौल भी डर रहा था। பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் दूसरा कोरिन्थियों का 11वां अध्याय 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा और तीसरा वचन को पढ़ेंगे। நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இந்த சர்ப்பத்தை பற்றி இந்த பவுல் என்ன சொல்றார் பாருங்க. ये सर्प के बारे में पौल क्या कहता है? அன்னைக்கு ஏவாள் சர்ப்பத்தை வஞ்சித்தது போல, उन दिनों में हवा जैसे सर्प के द्वारा बरमाई गई, அதாவது ஏமாத்துனது போல, फसाई गई, கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்க மனம் விளக்கப்படுமோ என்று और मसीह के सच्चाई से आपका मन अलग होगा करके அவன் பயந்திருந்தான். वो डर रहा था। எப்படி ஒரு பயம் பாத்தீங்களா? कैसा एक डर है देखो। பாருங்க, அவன் சபை மேல அவ்வளவு ஒரு காரியத்தை வச்சிருந்தான். वो कलीसिया के ऊपर ऐसा एक चीज को उसने रखा கள்ள था। தீர்க்கதரிசனுடைய உபதேசம் உள்ள வந்துடக்கூடாது. और झूठे भविष्यद्वक्ता का उपदेश अंदर आना नहीं चाहिए। இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசனுடைய உபதேசம் உங்க சபைக்குள்ள வந்துடக்கூடாது. आज झूठे भविष्यद्वक्ता का संदेश आपके कलीसिया में नहीं आना चाहिए। ஆதாமும் ஏவாளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். आदम और हवा चुने गए लोग हैं। இந்த சர்ப்பம் எவ்வளவு பேசி இருக்கு பாருங்க. ये सर्प कितना बात किया है देखिए। எவ்வளவு தந்திரமா பேசி இருக்குது. कितने चालाकी से बात किया। அதனுடைய தந்திரத்துல ஏவாள் விழுந்துட்டா. उसके चालाकी की वजह से हवा गिर गई। இன்னைக்கு இப்படிதான் தீர்க்கதரிசிகள் தந்திரமா பேசுவாங்க. आज ऐसे ही भविष्यद्वक्ता जो है चालाकी से बात करेंगे। நான் எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லல, मैं सभी भविष्यद्वक्ताओं को नहीं बोलता हूँ, கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்றேன். झूठे भविष्यद्वक्ताओं को बोलता हूँ। கள்ள தீர்க்கதரிசிகள் சாதுரியமான வார்த்தைகளை பேசுவாங்க. झूठे भविष्यद्वक्ता जो है आपको मन बहलाने का बात करेंगे। தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நடக்கும். चुने गए लोगों को भरमाने जैसा होगा। இந்த பாருங்க எப்படி ஒரு காரியம் இங்க நடக்கு பாருங்க. देखिए कैसे एक घटना घटती है। ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே பிசாசு வஞ்சிட்டு. एक चुने गए अभिषेक लोगों को ही परमेश्वर शैतान ने भरमाया। என்னைக்கு இந்த ஆதாம் ஏவாளும் இந்த கள்ள தீர்க்கதரிசனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, जिस दिन आदम और हवा ये झूठे भविष्यद्वक्ता के आवाज को पालन किए, அன்னைக்கே அபிஷேகம் போயிட்டு उसी दिन उनके ऊपर से अभिषेक चले गया। அவங்க மேல இருந்த மகிமையான அபிஷேகம் விலகி போயிட்டு उनके ऊपर का महिमा का अभिषेक निकल गया। இன்னைக்கு நீங்க எந்த தீர்க்கதரிசியோட இணைஞ்சிருக்கிறீங்க? आज आप कौन से भविष्यद्वक्ता से जुड़े हुए हैं? அவங்கள பரிசோதித்து பாருங்க. उनको जांच कर देखो। அவங்க கள்ள தீர்க்கதரிசியா இருப்பார்களானால் यदि वो झूठे भविष्यद्वक्ता है तो விலகிருங்க. अलग हो जाओ। அவங்களோடு இணைக்கப்பட்டிருந்தால் उनके साथ अगर आप जुड़े हुए रहेंगे உலக तो பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்க மாதிரி தெரியும். वो संसार का पूरा आशीष है जैसा लगेगा, ஆனால் அது உங்களுக்கு அழிவுக்கு நேராக கடந்து போகும். लेकिन वो आपको नाश के तरफ ले जाएगा। தீர்க்கதரிசியுடைய வாயில தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் இருக்கும். भविष्यद्वक्ता के मुंह में उस परमेश्वर का वचन ही होगा। அதனால தான் பவுல் சொல்றார், इसलिए पौल ने कहा, நான் பிரசங்கித்த சுவிசேஷத்து மூலமா தான் ये मैंने जो प्रचार किया इस सुसमाचार के द्वारा தேவன் கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பார். परमेश्वर आखिर दिनों में न्याय करेगा। அப்ப இன்னைக்குள்ள உபதேசத்தை வச்சு நியாயம் தீர்க்க மாட்டார். तो आज का उपदेश से वो न्याय नहीं करेगा। நீங்க எந்த உபதேசத்தை பெற்றீங்களோ அந்த உபதேசத்தை வச்சு நியாயம் தீர்க்க மாட்டார். आप जो संदेश को पाए हैं उस संदेश से वो न्याय नहीं करेगा। பவுலுடைய உபதேசத்தை வச்சு தான் நியாயம் தீர்க்க போறார். पौल का संदेश से ही वो न्याय करने वाला है। அப்ப இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் பிரசங்கம் பண்றாருன்னா तो आज एक भविष्यवाणी करता है तो அவர் பேசுற காரியம் வேதத்தோடு இணைஞ்சிருக்கா? वो एक नबी अगर प्रचार करता है कि वो जो बोलता है वो कलाम के साथ जुड़ता है क्या?
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தோடு இணைஞ்சிருக்குதா? और प्रेरित पौल के सुसमाचार के साथ जुड़ा हुआ है क्या? அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. उसे आप जांचना है. இத பார்க்கல அப்படினா इसे अगर आप नहीं जांचेंगे நீங்க விழுந்து போயிருவீங்க. आप गिर जाओगे. பாருங்க பவுல் சொல்றா, देखिए पौल कहता है கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் गलातियों का किताब पहला अध्याय அதுல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को पढ़ेंगे. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க வேதம் சொல்லுது. देखिए कलाम कहती है. பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றா பாருங்க. पौल कितने स्पष्ट रूप से बताता है. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் मैंने जो तुम्हारे लिए सुसमाचार प्रचार किया है அதை விட்டு उसको छोड़ நானாவது मैं வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது या फिर स्वर्ग से उतरने वाला कोई देवदूत வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் दूसरा कोई सुसमाचार प्रचार करे तो அவன் சபிக்கப்பட்டவன். वो श्रापित है. அப்போ பவுல் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை தவிர तो पौल के द्वारा दिया गया उस सुसमाचार को छोड़ வேற ஏதாவது பிரசங்கித்தால் और कुछ भी वो प्रचार करे तो அவன் சபிக்கப்பட்டவன். वो श्रापित है. சில காரியங்கள் புரியாம இருக்கும். कुछ चीजें जो है हमें समझ में नहीं आती होगी. அதுதான் உபதேசமா மாறுது. वही उपदेश हो जाता है. புரியாத விட்டுருங்க. जो नहीं समझ में आता है उसे छोड़ दीजिए. இதுதான் சரின்னு சொல்லாதீங்க. यही सही है करके मत बताइए. புரியலையா விட்டுருங்க. नहीं समझ में आता है छोड़ दीजिए. தேவன் புரிய வைக்கும் போது அந்த காரியத்தை செய்யுங்க. परमेश्वर जब आपको वो चीज को समझाता है तभी आप बात कीजिए. எந்த காரியத்திலும் டிபேட் பண்ணாதீங்க. कोई भी चीजों के अंदर आप डिबेट मत करना. வேத ஆராய்ச்சி பண்ணுங்க. और कलाम के अंदर कलाम को ढूंढ कर देखो. இன்னைக்கு நான் இந்த பிரசங்கம் பண்றேன்னா आज मैंने ये प्रचार किया है तो இந்த வார்த்தையை நீங்க பரிசோதித்து பாருங்க. इस वचन को आप परख कर देखो. அப்படி நான் சொல்ற அந்த காரியம் வேதத்தோடு இணையல அப்படினா मैं जो बोल रहा हूँ वो चीज अगर कलाम के साथ नहीं जुड़ता है அப்ப நீங்க அந்த வார்த்தையோடு நீங்க இணைய வேண்டாம். तो उस वचन के साथ मत जुड़िए. யாரு பிரசங்கித்தாலும் சரி, कोई भी क्यों ना प्रचार करो, அது எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, कितना बड़ा सुसमाचार हो, தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் சரி, अपने आप को बड़ा भविष्यद्वक्ता बोले तो भी, தன்னை ஒரு பெரிய எவெஞ்சலிஸ்ட் சொன்னாலும் சரி, अपने आप को बड़ा एवेंजलिस्ट बोले तो भी, தன்னை ஒரு பெரிய பிஷப்னு சொன்னாலும் சரி, अपने आप को बड़ा बिशप बोले तो भी, आर्च बिशप्னு சொன்னாலும் சரி, आर्च बिशप बोलेंगे तो भी, சீனியர் பாஸ்டர் சொன்னாலும் சரி, और सीनियर पासवान करके बोले तो भी, பணத்துக்கு பின்னால ஓடிராதீங்க. पैसे के पीछे मत जाइए. பிலேயாம் மீது ஓடுனீங்க, बिलियाम की तरह आप दौड़ेंगे, கர்த்தருடைய பட்டயம் உங்க மேல வந்து இறங்கும். परमेश्वर का तलवार आपके ऊपर उतरेगा. கர்த்தருடைய வார்த்தையின் பக்கம் இருக்க பாருங்க. परमेश्वर के वचन की तरफ रहिए. தேவனுடைய வார்த்தையை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நேரம், परमेश्वर का वचन को परख कर देखने का समय கள்ள है. தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நேரம், और झूठे नबियों को पहचानने का समय. ஒருவர் தப்பு செய்தார் அப்படினா एक व्यक्ति ने अगर गलत किया है அவரை கிண்டல் பண்ணாதீங்க, उसको टट्टा मत उड़ाइए. அவருக்கு போன் பண்ணுங்க, उसको कॉल कीजिए, அவரோடு பேசுங்க. उससे बात कीजिए. அவர் பேசல, அவருக்கு செவி கொடுக்கலையா, अगर उसने आवाज नहीं दिया 2-3 தடவை பேசுங்க, 2-3 बार कॉल कीजिए. அவங்களோட கவுன்சிலிங் பண்ணுங்க. उनके साथ काउंसलिंग कीजिए. கேட்கல அப்படினா नहीं सुनते हैं तो 2-3 ஊழியக்காரங்க சேர்ந்து போய் பேசுங்க. 2-3 सेवक लोग मिलकर जाके बात कीजिए. அப்படி 2-3 தடவை வந்து கவுன்சிலிங் பண்ணுங்க. ऐसे 2-3 बार उनको काउंसलिंग कीजिए. அப்படியும் பேசல அப்படினா கேட்கலனா वैसे भी अगर नहीं सुनते हैं तो அதுக்கு பிறகு சபை நடுவே நீங்க பேச முடியும். उसके बाद आप कलीसिया में बात कर सकते हैं. இதெல்லாம் செய்யாம ये सब नहीं करते நீங்க हुए நேரடியா சபை மூலமா நீ பேசுனீங்க அப்படினா आप सीधा कलीसिया में बात करेंगे तो அந்த சகோதரனோ சகோதரியோ वो भाई और बहन இழந்து போறதுக்கு நீங்க தான் காரணம். वो गिरने के लिए आप ही कारण है. நான் யூடியூப்ல போட்டுட்டேன், मैंने यूट्यूब में डाल दिया, फेसबुकல போட்டுட்டேன், फेसबुक में डाल दिया, அப்படின்னு சொல்லி நீங்க கதை கட்டுனீங்க அப்படினா ऐसे करके अगर आपने कहानी बनाया அவங்க இரத்த பழி கர்த்தர் உங்க மேல கேட்பார். जिम्मेदारी उनके खून का जिम्मेदारी परमेश्वर आपसे पूछेगा. கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து இறங்கிரும். परमेश्वर का हाथ आपके ऊपर उतरेगी. ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்றார் பாருங்க. एक झूठा भविष्यद्वक्ता क्या करता है देखिए. சாதுரியமா பேசுறான் இந்த சர்ப்பம், वो एकदम अच्छे से बात करता है सब. அவனுடைய பேச்சுல தெரிந்து கொள்ளப்பட்ட ஏவாள் விழுந்துட்டா. उसके बातों में जो चुनी गई हवा है वो गिर गई. ரொம்ப அருமையா பேசுறாங்க, बहुत बढ़िया बात करते हैं, ரொம்ப அருமையா செய்தி, बहुत अच्छा संदेश. ஏமாந்து போயிராதீங்க. भरमाए मत जाइए. இந்த ஏவாள் மட்டும் ये हवा அந்த சர்ப்பம் சொன்னதை
अगर वो सर्प ने जो कहा, அத தேவனுடைய வார்த்தையோடு இணைச்சு பார்த்திருந்தான்னா यदि उसने परमेश्वर के शब्द के साथ उसे जुड़कर देखा रहेगा तो அவ தப்பிச்சிருந்திருப்பா. उस समय वो बच गए होगी, ஆனா அதை இணைச்சு பார்க்கல. लेकिन उसने उसे नहीं देखा। தேவன் சாவாருன்னு சொன்னாரு, परमेश्वर ने कहा तू मर जाएगा, இவ சாக மாட்டேன்னு சொல்றாரு. ये नहीं मरेगा करके बोलता இப்ப है। இவ யார் பேச்ச நம்பணும்? तो ये किसका बात को भरोसा இவ करना है? இணைச்சு பார்க்கல பாருங்க. उसने इसे जोड़कर नहीं देखा। வார்த்தையோடு வார்த்தையை இணைச்சு பாருங்க. वचन के साथ वचन को जोड़कर देखिए, பிரசங்கிக்கிற வார்த்தையோடு வேதத்தின் வார்த்தையோடு இணைச்சு பாருங்க. और जो प्रचार होता है उस वचन को जो बोला गया वचन के साथ जोड़कर देखिए। இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி. यही चुने गए लोगों को भी भरमाने जैसा एक झूठा भविष्यवक्ता। இந்த சர்ப்பம் இது முதல் உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ये पहला उदाहरण है। அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். मैं आपके लिए एक सवाल रखता हूँ। இந்த சர்ப்பத்தை கர்த்தர் சபிச்சார். ये सर्प को परमेश्वर ने श्राप दिया। அதுக்கு பிறகுதான் வயிற்றுனால நகர்ந்து போச்சு. उसके बाद में ही वो पैर अपने पेट से रोंगता हुआ गया। ஆனா சபிக்கப்படுவதற்கு முன்பதாக, लेकिन श्राप होने से पहले இது எந்த ரூபத்துல இருந்து சொல்ல முடியுமா? ये कौन सा रूप में तो आप बता सकते हैं क्या? வேதத்துல இருந்து ஆதாரத்தோடு சொல்ல. कलाम के अंदर से पूरा गवाही के साथ बताना है। அது இப்படி இருந்திருக்கும், ऐसा होगा, அப்படி இருந்திருக்கும், वैसा होगा। இந்த எண்ணங்கள் வரவே கூடாது. ये विचार नहीं आना चाहिए। வேதத்துல தெரியலன்னா, अगर कलाम के अंदर नहीं मालूम है, தெரியலன்னு சொல்லி, नहीं मालूम है करके बोलिए। அது இப்படி இருந்திருக்கலாம். ऐसा हो सकता है। உங்க மனசுல வர்றத சொல்லல. आपके मन के अंदर जो आता है उसे मत बोलिए। இத நான் ஒரு உதாரணத்தை வச்சு சொல்றேன். मैं एक उदाहरण को रख के बोल रहा இப்படி हूँ। எத்தனையோ டாக்ட்ரினல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ऐसे बहुत सारे डॉक्ट्रिन पॉइंट्स है। அது எல்லாத்துலயும் நம்ம மன பிரமையில பச்சிக்கிட்டு இருக்கோம். वो எல்லாம் सब हम हमारे मन के भ्रम के अंदर रहते हैं। வேதத்தோடு இணைச்சு பாருங்க. कलाम के अंदर उसको परख कर देखिए। உங்க சிந்தனையில வர்ற வார்த்தைகள், आपके मन में जो वचन आते हैं அது வேதத்தோடு இணைதான் பாருங்க. वो कलाम के साथ जुड़ता है क्या அது देखिए। வேதத்தோடு இணைஞ்சதுன்னா, वो कलाम के अंदर जुड़ेगा तो உங்க மனசுல போட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை. आपके मन में जो डाला गया वचन है वो परमेश्वर का वचन है। அப்படி அந்த வார்த்தை வேதத்தோடு இணையல அப்படின்னா, ऐसा ये शब्द अगर कलाम के साथ नहीं जुड़ा तो அது தேவன் போட்ட வார்த்தை இல்ல, वो परमेश्वर ने डाला गया वचन नहीं, சர்ப்பம் போட்ட வார்த்தை. वो सर्प ने डाला गया वचन அது है। பிசாசு போட்ட वो வார்த்தை. शैतान ने डाला गया वचन அத है। உங்க மனசுல இருந்து எடுத்து போடுங்க. वो आपके मन से निकाल दीजिए। தேவனுடைய வார்த்தை உங்க மனசுக்குள்ள வருங்க. परमेश्वर का वचन को आपके मन में रखिए, அப்பதான் காப்பாத்தப்படுவீங்க. तब ही आप बचाए जाओगे। கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி और झूठे मसीह और झूठे भविष्यद्वक्ता उठकर கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க கூடிய அளவுக்கு तो हो सके तो जो चुने गए लोग हैं उनको भी बरमाने जैसा பெரிய அற்புதங்களை செய்வாங்களா? बड़े अद्भुत को करेंगे। சிந்திச்சு பாருங்க. सोच के देखिए। அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மத்தியில அற்புதம் நடக்காதா? तो इसका मतलब जो चुने गए लोग हैं उनके बीच में अद्भुत नहीं होगा क्या? நடக்கும், जरूर होगा। ஆனா இவங்க செய்யற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். लेकिन ये लोग जो करते हैं वैसा नहीं करेंगे, ஏன்னா இவங்க பயங்கரமான அடையாளங்கள்லாம் காமிப்பாங்களாம். क्योंकि ये लोग भयानक बहुत बड़े बड़े चिन्ह दिखाएंगे। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்க கூடிய அளவுக்கு பண்ணுவாங்களாம். चुने गए लोग भी बरमाने जैसा करेंगे। அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இப்படி பார்த்தாங்க, அற்புத அடையாளங்களை பார்த்தாங்கன்னா, जो चुने गए लोग अगर चिन्ह चमत्कार को देखेंगे तो அவங்க விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். वो गिर जाएंगे। வார்த்தை மட்டும் தான் பார்க்கணும். केवल वचन को देखना है। நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? आप चुने गए हैं क्या? நித்தியத்துக்கென்று நீங்க முன்குறிக்கப்பட்டவங்களா? ओ अनंत काल के लिए आप चुने गए हैं क्या? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா, आप चुने हुए हैं तो அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க. आजू बाजू में मत देखिए। உங்க சுத்தி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. आपके आजू बाजू में कौन है उसे मत देखिए। அவங்க ஒருவேளை அற்புத அடையாளங்களை பார்க்கலாம். हो सकता है वो चिन्ह चमत्कार को देखेंगे। ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்க, और जो चुने गए आप जो है நீங்க வார்த்தை மட்டும் தான் பாப்பீங்க. आप केवल वचन को ही देखेंगे। இல்ல ஐயோ இங்க அற்புதமே நடக்க மாட்டேங்குது, नहीं है ऐसे, यहाँ पर कुछ अद्भुत ही नहीं होता। ஏதோ காய்ச்சல் அது இதுன்னு ஜோமாது அவ்வளவுதான். कुछ तो बुखार ऐसा बीमारी चंगा होता है। ஆனா அங்க மரிச்சவங்க எல்லாம் எந்திக்கிறாங்க. लेकिन वहाँ मरे हुए लोग सब जी उठते हैं। அங்க பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் நடக்குது. बड़े बड़े चिन्ह होते हैं। அவங்க கள்ளத்தீர்க்கதரிசியா இருந்தா என்ன செய்வீங்க? वो झूठे भविष्यद्वक्ता रहेंगे तो क्या करेंगे? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மத்தியிலயும் அற்புதம் நடக்கும். चुने गए लोगों के बीच में भी अद्भुत होगा। ஆனா அவங்களுடைய மனசு அற்புத அடையாளங்கள்ல இருக்காது. लेकिन उनका मन जो है अद्भुत कामों में नहीं। இன்னைக்கு எழுப்புதலை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. आज आप रिवाइवल को ढूंढ रहे हैं। எப்படிப்பட்ட எழுப்புதலை எதிர்பார்க்கறீங்க? कैसे रिवाइवल का बाट जोते हैं? செத்தவங்க எல்லாம் எந்திக்கணும், मरे हुए लोग जी उठना है, உடவர்கள் நடக்கணும், और लंगड़े चलना है, பார்வையில்லாதவன் பார்வையடையணும். जो अंधा है वो देखना है। இதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? यही आप सोच रहे हैं क्या? தேவன் சாதாரண நிலையில
வந்துட்டு தன்னுடைய எழுப்புதல் நடத்திட்டு போயிருவார். परमेश्वर एकदम साधारण रूप से आकर अपना रिवाइवल करके चले जाएगा. அவருடைய எழுப்புதல் எப்படி நடக்கும் அப்படின்னா, उसका रिवाइवल कैसा होगा? பாருங்க, நேற்று தினத்துல ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. कल के दिन में एक बहन बात कर रही थी मुझसे. அவங்க கர்த்தர்ட்ட கேட்கும்போது, वो परमेश्वर से पूछते समय, கர்த்தாவே எல்லா நாட்கள் எழுப்புதல் நடந்துட்டே இருந்துச்சு, प्रभु सब दिनों सब समय में वो रिवाइवल होता रहा, ஆனா அந்த கடைசி நாள்ல வரக்கூடிய எழுப்புதல் எப்படி இருக்கும் அப்படி लेकिन ये கேட்டிருக்காங்க. आखिर समय में जो होने वाला वो रिवाइवल है वो कैसा होगा? அப்ப கர்த்தர் அவங்ககிட்ட ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். तो परमेश्वर ने एक ही चीज बोला है उनसे, தொப்புள் கொடி உறவோடு என்கிட்ட இருக்கிறவங்க மத்தியில தான் எழுப்புதல் நடக்கும். जो गर्भ के नली के संबंध मेरे साथ रखते हैं वो उनके अंदर ही रिवाइवल होगा. ஒரு தாயின் குழந்தை எப்படி தொப்புள் கொடி உறவு இருக்குதோ, एक माँ और बच्चे का कैसा गर्भ के नली का संबंध है, அந்த குழந்தை தாயின் வயிற்றுல இருக்கும்போது वो बच्चा माँ के गोद में रहने समय அதுக்கு வெளியுள்ள உலகம் தெரியாது, उसको बाहर का संसार नहीं मालूम है, அதுக்கு வெளியுள்ள உலகத்தை பத்தி பார்க்காது, वो बाहर के संसार के बारे में नहीं देखेगी, வெளியுள்ள சத்தம் அது கேட்காது, बाहर की आवाज को नहीं सुनेगी. ஆனா இது உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குது? लेकिन ये अंदर क्या करती है? சேஃப்டியா தாயின் வயிற்றுல இருக்கு பாருங்க. वो सुरक्षा में अपने पेट की माँ के पेट के अंदर है, முயற்சி கூட பண்ணாது, वो कोई कोशिश भी नहीं करती है. ஐயோ எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மா பார்க்கணும் அப்பா பார்க்கணும் சொல்லி முயற்சி பண்ணாது. वो मेरे माँ को देखना है, पिताजी को देखना है करके कोशिश भी नहीं करता. இந்த உலகத்தை பார்க்கணும் சொல்லி முயற்சி பண்ணாது, ये संसार को देखने का कोशिश नहीं करता. இந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. वो ये संसार कैसा होगा करके वैसा कोई चीज नहीं है उसमें. அது தாயின் வயிற்றில இருக்கும்போது, वो माँ के कोख में रहते समय அந்த தொப்புள் கொடி மூலமா அதுக்கு ஆகாரம் போகுது, वो गर्भ के नली के द्वारा उसको भोजन जाता है. இன்னைக்கு அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கணும். आज ऐसा संबंध आपका और परमेश्वर का होना चाहिए. இந்த ஜென்ம சுவாபம் அழியணும். ये जन्म का जो स्वभाव है वो बदलना है, नाश होना है. எனக்கு இதெல்லாம் மாத்த முடியாது, मैं ये सब बदल नहीं सकता. இது எனக்குள்ள ஊர்னது, ये मेरे अंदर ऐसे ही रह गया, நான் இப்படிதான் இருப்பேன், मैं ऐसे ही रहूंगा. அப்படி சொன்னால் ऐसे आप बोलेंगे तो உங்களுக்கு தொப்புள் கொடி உறவு வராது, आपको वो गर्भ के नली का संबंध नहीं आएगा. நீங்க தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தணும். आप परमेश्वर के स्वभाव को प्रकट करना है. அந்த சகோதரிட்ட கர்த்தர் இப்படிதான் பேசினாரா, वो बहन के साथ परमेश्वर ने ऐसे ही बात किया. இப்படிப்பட்டவங்க தான் எழுப்புதல் வரும்னு சொல்லி ऐसे लोगों के पास ही वो रिवाइवल आएगा करके बोला है. இன்னைக்கு எழுப்புதல் உங்க மூலமா வரணுமா? आज रिवाइवल आपके द्वारा आना है क्या? உங்களுடைய உறவும் தேவனுடைய உறவும் எப்படி இருக்கு? आपका संबंध और परमेश्वर का संबंध कैसा है? நீங்க என்னைய பார்க்காதீங்க, आप मुझे मत देखिए, நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, आप और किसी को मत देखिए, வேற இந்த ஊழியக்காரனையும் பார்க்காதீங்க, और कोई सेवक को मत देखिए, எந்த மூப்பர்களையும் பார்க்காதீங்க, कोई वडील को मत देखिए, ட்ரெஷரரை பார்க்காதீங்க, செக்ரட்டரிய பார்க்காதீங்க, ट्रेजरर को भी मत देखिए, सेक्रेटरी को भी मत देखिए, விசுவாசிகளை பார்க்காதீங்க, பாடகரை பார்க்காதீங்க, और विश्वासी को मत देखिए, जो गाना गाने वाले गीत गाने वाले उनको मत देखिए. உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு பாருங்க. आपका जीवन को परमेश्वर के साथ देखिए. நீங்க மற்றவங்களுக்கு விரோதமா விரல் நீட்டிங்கன்னா आप दूसरों को गुनाह बताएंगे तो கர்த்தர் உங்க மேல விரல் நீட்டுவார். परमेश्वर आपके ऊपर उंगली दिखाएगा. பாருங்க, என் மேல நிறைய பேர் விரல் நீட்டினாங்க, मेरे ऊपर बहुत सारे लोग उंगली उठाए, ஆனா நான் நீட்டும் போது என்கிட்ட தவறு இருந்துச்சு, இல்லன்ட்டு இல்ல, जब उन्होंने उंगली उठाया मेरे अंदर थोड़ा गलती था, அதை நான் திருத்திக்கிட்டேன். मैं अपने आप को सुधर लिया. ஆனா இன்னைக்கு குற்றவாளியில யார் நிக்கிறாங்க? लेकिन आज गुनहगार के स्थान में कौन खड़े हैं? யார் என்னை குற்றப்படுத்திட்டு இருந்தாங்களோ जो मुझे गुनाह बता रहे थे, இன்னும் குற்றப்படுத்திட்டு தான் இருப்பாங்க, आप भी गुनाह बताते हैं, ஆனா அவங்க அந்த காரியத்துல இருந்து வெளியே வர முடியல. लेकिन वो उस चीज से बाहर नहीं आ सकते. ஆனா நான் என் தப்புல இருந்து வெளியே வந்துட்டேன். लेकिन मैं अपने गुनाह से बाहर आ गया. இப்ப தப்பு யார் மேல வந்துட்டு? तो आप गुनाह किसके ऊपर है? நான் திருந்துட்டேன், मैं सुधर गया. ஆனா மத்தவங்களுடைய நிலைமை என்ன? लेकिन दूसरों का परिस्थिति क्या है? அதனால அடையாளங்களை அற்புதங்களை நீங்க பார்க்காதீங்க, तो चिन्ह और चमत्कार को मत देखिए, வார்த்தையை மட்டும் பாருங்க. वचन को ही देखिए. இந்த சர்ப்பம், ये सर्प जो है, இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஏவாளி ஆதாமி வந்துட்டு பாருங்க. ये चुने गए जो आदम और हवा है उनको भरमा दिया. இந்த ஏவாள் ஆதாம்கிட்ட சொன்னா, ये हवा ने आदम से कहा, ஐயோ என்ன அழகான பிரசங்கம் பண்ணா, क्या बढ़िया उसने बोला, அந்த प्रचार किया. சர்ப்பம் சூப்பரா சொல்லிச்சு. वो सर्प ने बहुत अच्छे से बताया. அதுக்கு பிறகு நான் சாப்பிட்டு பார்த்தா, उसके बाद ही मैंने जब खा के देखा, இவ்வளவு அருமையா இருந்திருக்கு அந்த பழம், इतना स्वादिष्ट है वो फल. நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன். आप भी खाकर देखिए. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, और जो चुने गए लोग हैं, கள்ள தீர்க்கதரிசி சிபாரிசு வேற, और झूठे भविष्यवक्ता के बारे में बता भी रहे हैं. அதுக்கு இந்த ஆதாமும் அது கூட இணைஞ்சலாம் பாருங்க. और आदम भी उसके साथ मिल जा रहा है. அப்படி நான் கொஞ்சம் காவல நானும் பாக்குறேனே. ऐसा है क्या? तो मैं भी देखता हूँ. நீங்க இணைஞ்சது மட்டும் இல்ல, आप जो जुड़े वो काफी नहीं, மற்றவங்களையும் அந்த கள்ள தீர்க்கதரிசி இணைய வச்சீங்கன்னா
பண்ணா दूसरों को उस झूठे भविष्यद्वक्ता के साथ जोड़ देंगे तो எல்லாரும் தோட்டத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. सब जन वो वाटिका से बाहर चले जाएंगे. இந்த கள்ள தீர்க்கதரிசி கள்ள கிறிஸ்துக்களை பற்றி எச்சரிக்கையா இருங்க. ये झूठे मसीह और झूठे भविष्यद्वक्ता के बारे में सावधानी बरसो. இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். और एक उदाहरण को हम देखेंगे. பாருங்க 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். पहला राजा 13वां अध्याय पहला वचन. 1 ராஜா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். पहला राजा 13वां अध्याय पहला वचन. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து பாருங்க வேதம் சொல்லுது. देखिए कलाम कहती है யெரொபெயாமை பற்றி நம்ம பார்க்க போறோம். यरोबियाम के बारे में हम देखने वाले हैं. இப்போ இதனுடைய கொஞ்சம் பின்னணியை நான் காமிக்கிறேன். थोड़ा पीछे अगर हम देखेंगे तो இந்த யெரொபெயாம் ரெகொபியாம் இது ரெண்டு பேர் இருக்காங்க. ये यरोबियाम और रेहबियाम ये दो जन हैं. இந்த ரெகொபியாம் வந்து சாலோமோனுடைய பையன். ये रेहबाम जो है सलमोन का बच्चा है. ஆனா ரெகொபியாம் வந்து लेकिन जेरोबाम जो है சாலோமோனுடைய வேலைக்காரனுடைய பையன். सलोमोन का नौकर का बच्चा है. இந்த யெரொபெயாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. ये यरोबियाम को एक भविष्यवाणी आती है. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். पहला राजा 11वां अध्याय 30 और 31 पढ़ेंगे. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து இங்க அகியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். यहाँ पर अहिया एक भविष्यद्वक्ता है. தான் போட்டிருந்த ஒரு புதிய சால்வையை கிழிக்கிறான். तो खुद ने पहना हुआ एक नए चादर को फाड़ता है. அத 12 பீஸா பிரிக்கிறான். उसे 12 पीस बनाता है. 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 31वें वचन को पढ़ेंगे. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இங்க ஒரு தீர்க்க தரிசனம் வருது யெரொபெயாமுக்கு. यहाँ यरोबियाम को एक भविष्यवाणी आती है. என்ன தீர்க்க தரிசனம்? क्या भविष्यवाणी? இந்த 10 துண்டை பிடிச்சுக்க. ये 10 टुकड़े को पकड़ ले. இது 10 கோத்திரத்தை நான் உனக்கு தர்றேன். ये 10 गोत्र को मैं तुझे देता हूँ. சாலமோனிடத்துல இருந்து அதை பிரிச்சு और सालोमोन के हाथ से अलग करके 10 ட்ரைப உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. 10 गोत्र को तुझे देता हूँ. நீதான் அதுல ஆளுகை செய்வாய். तू ही उस पर राज करेगा. எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் பாத்தீங்களா? कैसा एक भविष्यवाणी है देखो. இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பு பெறாங்க ஊழியத்துக்கு. आज बहुत सारे लोग सेवा के लिए बुलाहट है. யெரொபெயா மாதிரி அழைப்பு பெற்றவங்க இருக்காங்க. यरोबाम के मालिद से बुलाहट बिला ऐसे लोग हैं. அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். एक बढ़िया भविष्यवाणी है. 12 துண்டா கிழிச்சு போட்டத 12 टुकड़े में जो किया அத 10 துண்டை எடுத்து யெரொபெயாம் கையில கொடுத்து उसे 10 टुकड़ा निकाल कर यरोबाम के हाथ में देकर நீதான் ஆளுகை செய்வாய் சொல்லி तू சொன்னாங்க. ही राज्य करेगा करके बोला. ஆனா யெரொபெயாம் என்ன செய்தான் தெரியுமா? लेकिन यरोबियाम ने क्या किया? இவ்வளவு அழைப்பு பெற்ற ஒரு மனுஷன், इतना बड़ा बुलाहट को पाया हुआ व्यक्ति, நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत लोग बोलेंगे நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன், मैं इस मीटिंग में गया, என்னை பேர் சொல்லி அழைச்சாங்க, मुझे मेरे नाम पुकार कर बुलाए. அழைச்சது உண்மைதான், बुलाए वो सही है. இப்போ உங்க நிலைமை என்ன? लेकिन अभी आपका क्या परिस्थिति இந்த है? யெரொபெயாம் என்ன செய்தான் தெரியுமா? ये यरोबियाम ने क्या किया? கர்த்தர் 10 கோத்திரத்தின் தீர்க்கதரிசனப்படி கர்த்தர் கொடுத்துட்டார். और 10 गोत्र को परमेश्वर भविष्यवाणी के हिसाब से दे दिया. ஆனால் लेकिन இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. इसके अंदर एक डर था. இந்த 10 கோத்திரத்தின் ஜனங்களும் ये 10 गोत्र के लोग எருசலேம்ல போய் தேவனை ஆராதிக்க போகும்போது यरूशलेम में जाकर जो परमेश्वर की आराधना करते थे, அவங்க திரும்பவும் ரெகொபியாமுடைய பட்சத்துல வந்துட்டாங்கன்னா वो दोबारा रेहबियाम के तरफ चले गए तो அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொன்னு போட்டுருவாங்களே நினைச்சா. वो सब लोग मिलकर मुझे मार डालेंगे करके सोचा. அதுக்கு இவன் என்ன செய்தான் தெரியுமா? इसके लिए उसने क्या किया? 2 கண்டு குட்டியை உருவாக்குனா. 2 बछड़े को बनाया. அத பெத்தேல்ல ஒரு இடத்துல வச்சா, उसको बेतेल में रखा. இன்னொரு கண்டு குட்டியை தான் கோத்திரத்துக்கு பக்கத்துல வச்சா, और एक बछड़े को दान के गोत्र के साथ रखा. இந்த கண்டு குட்டி தான் உங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னா. और बोला कि ये बछड़ा ही आपको मिस्र देश से बाहर लेकर आई. இப்போ 8வது மாசம் अब 8वें महीने में 15ஆம் தேதி 15वें दिन को அந்த பலிபீடம் பலி கொடுக்காம போறான். वहां पर बलि देने के लिए जाता है. அந்த கண்ணு குட்டிக்கு பலி கொடுக்க போறான். वो बछड़े को बलि देने के लिए जाता है. அப்படி அந்த மேடை போட்டு அங்க பலி கொடுக்க
போகும்போது वो बलि का स्थान बनाकर उसे बलि देते समय இந்த ரெகெயாமிட்ட இருந்து ஒரு தீர்க்கதரிசி போறார். तो रेहोबाम के पास से एक भविष्यद्वक्ता जाता है। இவர் வாலிப ஒரு தீர்க்கதரிசி. ये एक जवान भविष्यद्वक्ता है। இவன் அங்க போகும்போது ये जाते समय அங்க பாத்துக்கிட்டு இருக்கான் சீன. वहाँ जो घटना को देख रहा है, அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல இறங்குது. तो परमेश्वर का वचन उसके ऊपर उतरता है। அந்த பலிபீடத்துக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லு. वो बलि का स्थान है उसके विरुद्ध में तो भविष्यवाणी कर। அந்த ஆல்டருக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லு. उस ऑल्टर के विरुद्ध में भविष्यवाणी कर। அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போது भविष्यवाणी करते समय எரேமியாவுக்கு கோபம் வந்துட்டு यरोबियाम को गुस्सा आ गया। உடனே அங்க தூபம் காட்டிட்டு இருக்க நேரத்துல वो धूप दिखाते समय அவன் திரும்பி பார்த்து वो फिर कर मुड़कर அந்த தீர்க்கதரிசிக்கு நேர கையை நீட்டி वो नबी की तरफ हाथ उठाकर இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். इसे पकड़ो करके बोला। அது சொன்ன உடனே वो बोलते ही அவன் கையை அப்படியே நின்னு போச்சு. उसका हाथ वहां ही रुक गया। இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாத்தீங்களா? ये नबी किस प्रकार का नबी है देखो। ஒரு வாலிப தீர்க்கதரிசி, एक जवान नबी है, வல்லமையான தீர்க்கதரிசி, सामर्थ्यवान नबी, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. चुना गया एक नबी। அவனுக்கு விரோதமா விரல் நீட்ட உடனே उसके विरुद्ध हाथ उठाते ही அங்க எதிராளியுடைய கை வந்து அப்படியே உறைஞ்சு போச்சு. वो जो हाथ उठाया उसका हाथ वैसे ही सुन हो गया। இன்னைக்கு அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியா கூட நீங்க இருக்கலாம். ऐसे चुने गए भविष्यद्वक्ता भी आप रह सकते हैं। நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம். आप चुने गए भविष्यद्वक्ता भी रह सकते हैं। ஆனா ஒரு சில காரியத்துல ஜாக்கிரதையா இருங்க. लेकिन कुछ चीजों में आप सावधानी बरसो। ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியை, एक चुने गए भविष्यद्वक्ता को அவனுக்கு என்ன நடக்கு பாருங்க. இப்போ उसको क्या होता है देखो। இப்ப ராஜாவின் கை உறைஞ்சு போச்சு. अब राजा का हाथ जो है सूख गया। ராஜா அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, राजा उस नबी को बुलाकर, நான் செஞ்சது தப்புதான்ப்பா, मैंने जो किया वो गलत है, எனக்காக தேவன்ட்ட வேண்டுதல் செய், मेरे लिए परमेश्वर से विनती कर। கையை நீட்டிட்டா எப்படி சாப்பிடுவான்? वो हाथ सीधा हो गया तो कैसे खाएगा? அவன் எப்படி மடக்க முடியும்? वो अपनी तरफ कैसे खींच पाएगा? அவன் எப்படி பட்டயத்தை உருவ वो முடியும்? कैसे तलवार को खींच पाएगा? யாராவது அடிக்க வந்தா கூட ஒண்ணும் செய்ய முடியாது. कोई इसे मारने आएगा तो भी ये कुछ नहीं कर सकता। இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ऐसे परिस्थिति में அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான். वो परमेश्वर से विनती किया। இவன் வேண்டுதலை பார்த்து கர்த்தர் அந்த கையை சரி பண்ணினார். इसके विनतियों को देखकर परमेश्वर ने उस हाथ को ठीक किया। எவ்வளவு அருமையான தீர்க்கதரிசி பாருங்க. कैसा अद्भुत भविष्यद्वक्ता है देखो। இந்த தீர்க்கதரிசியை இப்போ ரெகெபியாம் சொல்றாரு, अब ये भविष्यद्वक्ता को रेहबियाम बुक कहता है, என் மாளிகைக்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க, आप मेरे महल में आकर विश्राम कीजिए, நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க போலாம். आप भोजन करके फिर जा सकते हैं। ஆனா தீர்க்கதரிசி சொன்னாரு, लेकिन नबी ने कहा, கர்த்தர் என்கிட்ட சொல்லிதான் அனுப்பி இருக்காரு, परमेश्वर मुझे बोल कर भेजा है, நீ போன வழியில ரிட்டர்ன் வரக்கூடாது, तू जैसा जाएगा वैसे नहीं आना है, நீ வேற வழியே வந்துடணும், तू दूसरे मार्ग से आना है, போன இடத்துல சாப்பிடவும் கூட தண்ணி கூட குடிக்க और கூடாது. जिस जगह में तू जाता है वहां पर खाना भी नहीं खाना और पीना भी नहीं। உடனே எரேபியம் அனுப்பி விட்டார். तो एरेबिया में से भेज दिया। இப்ப இவர் கழுதையில போறாரு. இந்த अब ये அருமையான தீர்க்கதரிசி கழுதையில ஏறி போறாரு. अब ये बढ़िया ये जो नबी है वो गधे में सवार होकर जा रहा है। இப்ப இந்த எரேபியம் இந்த 10 கோத்திரத்துக்குள்ள अब ये 10 गोत्र के अंदर ஒரு வயதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். एक बूढ़ा नबी था। இவன் என்ன செய்தான் தெரியுமா? ये बूढ़ा नबी क्या किया? இந்த சம்பவத்தை கேட்ட உடனே इस घटनाओं को सुनने के बाद நீங்க 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். वो पहले राजा 13वां अध्याय में आप पढ़ सकते हैं। ஒவ்வொரு வசனமா சொன்னேன்னா நேரம் ஆயிரும். एक एक वचन अगर बोलते रहूंगा तो समय हो जाएगा। சோ இது இந்த வயசான ஒரு தீர்க்கதரிசி ये जो बूढ़ा नबी है, அந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடிச்சு इस नबी को ढूंढकर இவன்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, इसके पास एक वचन बोलता நீங்க है, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, आप इतना दूर आ गए, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். मेरे घर में आके भोजन कीजिए। தீர்க்கதரிசி வாலிப தீர்க்கதரிசி சொன்னாரு, वो जवान नबी ने कहा, இல்ல கர்த்தர் எனக்கு அப்படி அனுமதி கொடுக்கல. परमेश्वर ने मुझे अनुमति नहीं दी है। அப்ப இந்த வயதான தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? तब ये बूढ़ा नबी ने क्या कहा? பாருங்க 1 ராஜா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला राजा 13वां अध्याय 18वां वचन को पढ़ेंगे। அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இங்க ஒரு தீர்க்கதரிசி, வயதான ஒரு தீர்க்கதரிசி, यहाँ एक बूढ़ा नबी है, இவன் பொய் சொன்னான்.
वो झूठ बोला। தீர்க்க தரிசனத்துல பொய் சொன்னான். देखिए भविष्यवाणी में झूठ बोला। அப்ப இவன் யாரு? तो ये कौन है? பொய்யான தீர்க்கதரிசி. ये झूठा नबी है। பொய்யான தீர்க்கதரிசனம் என்ன நடக்கும்? और झूठा नबी है तो क्या होगा? பாருங்க, அங்க அழிவுதான் நடக்கும். देखिए वहां पर नाश होगा। இந்த வார்த்தை சொல்றான் அவன். ये वचन, ये शब्द बोलता है। எனக்கு ஒரு தூதன் இறங்கி சொன்னாரு, एक दूत उतर कर बोला, உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புன்னு சொன்னாரு. मुझे भोजन देकर ही भेजना है। பாருங்க, இந்த வாலிப தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொன்னாரு. देखिए इस जवान नबी के पास परमेश्वर ने कहा, அப்ப இவன் என்ன செய்யணும்? तो ये क्या करना चाहिए? தனக்கு கிடைச்ச வார்த்தையோடு இணைச்சு பார்த்திருக்கணும். अपने को मिला है उस वचन के साथ जोड़कर देखना है। இங்க ரெண்டு தீர்க்கதரிசி நிக்கறாங்க. यहाँ दो नबी हैं, வாலிபன் வயதானவன், एक जवान और एक बूढ़ा। இவன் சொன்ன உடனே இவன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டானா? वो जैसे ही बूढ़ा ने बोला वैसे ही हाँ करके बोल के गया क्या? அப்படி இல்ல. ऐसा नहीं। இவன் சாதுரியமா பேசுறான். ये एकदम अच्छे से बात करता है, ரொம்ப பயங்கரமா பேசுறான். बहुत भयानक बात करता है। என்ன சொல்லிட்டு இருக்க? நானும் உன்னை மீது ஒரு தீர்க்கதரிசி தான். तू क्या बोल रहा है? मैं भी तेरे जैसा नबी हूँ। நான் எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. मुझे कैसा अनुभव होगा? நான் இவ்வளவு வயதாயிட்டேன். मैं इतना बूढ़ा हो गया, தலை முடியல நரைச்சு போச்சு. वो पूरा बाल मेरे सफेद हो गए। நான் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறவன். मैं परमेश्वर के साथ जुड़ा हुआ हूँ। கர்த்தருடைய தூதன் இறங்கி என்று சொன்னாரு. और परमेश्वर का दूत उतर कर मुझसे बोला। எவ்வளவு அருமையா பொய் சொல்றான் பாருங்க. कितना अच्छे से झूठ बोलता है। தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வாலிப தீர்க்கதரிசி, ये चुना गया जवान नबी, அவன் கூட ஏமாந்து போயிட்டான். वो भी फंस गया। அப்ப அவனுடைய எவ்வளவு சாதுரியமான வார்த்தை. तो वो कैसा शब्द उसने इस्तेमाल किया है? கர்த்தரோடு பேசினார். परमेश्वर ने मुझसे बात किया, கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து பேசினார். और परमेश्वर का दूत उतर के आके बात किया। என் தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, ஏமாந்து போயிராதீங்க. आप फंस मत जाना। தேவன் உங்களை தீர்க்கதரிசி அழைச்சிருக்கிறாரா? परमेश्वर ने आपको भविष्यद्वक्ता करके बुलाया है। உங்களுடைய தீர்க்கதரிசனம் ஒரு நாளும் ஃபெயில் ஆயிருக்காது. आपका भविष्यवाणी कभी फेल नहीं हुआ होगा। ஆனா பொய்யான தீர்க்கதரிசியோடு இணைஞ்சிராதீங்க. लेकिन झूठे नबी के साथ मत जुड़ना। அப்படி இணைச்சிங்கன்னா ऐसे जुड़ेंगे तो உங்க அபிஷேகம் இழந்துருவீங்க. आपका अभिषेक को खो जाओगे। நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். आप भरमाए गए करके मतलब है। ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? एक चुने गए लोग कैसे भरमाए जाएंगे? நீங்க யாரோட இணைஞ்சிருக்கீங்கங்கறத முக்கியம். आप किसके साथ जुड़े हैं वही महत्वपूर्ण அவங்களை है। பரிசோதித்து பாருங்க. उसे जांच कर देखो। அந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து ஒண்ணு கூட ஃபெயில் ஆக கூடாது. उस भविष्यवक्ता के मुंह से कुछ भी निकलने वाले शब्द कोई भी पूरा नहीं हुआ, ऐसा नहीं होना चाहिए। எல்லாம் நிறைவேறணும். सब कुछ पूरा होना है। 90 தீர்க்கதரிசனம் சொல்லிருக்காங்கன்னு வைங்க. अगर 100 भविष्यवाणी किए हैं, அதுல ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் उसमें एक फेल हो गया तो भी அவங்க கூட போயிராதீங்க. उनके साथ मत जाइए। அத நீங்க தான் நிதானிச்சு பார்க்கணும். वो आप ही परख कर देखना है। நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். आप ही परख कर देखना है। நிறைய பேர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग नाम के साथ बोलते हैं। நான் அப்படி சொல்ல விருப்பப்படல. मैं ऐसा नहीं बोलता हूँ। நீங்க உங்களை பரிசோதித்து பாருங்க. आप अपने आप को देखो। நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். आप चुने गए लोग हैं। நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். मैं सिर्फ चुने गए लोगों से बात நீங்க करता हूँ। வஞ்சிக்கப்படாதீங்க. आप भरमाए मत जाओ। வார்த்தையோடு இணைச்சு பாருங்க. वचन के साथ जोड़कर देखो। ஒரு அருமையான வாலிப தீர்க்கதரிசி, एक अच्छा जवान नबी, ஒரு வயதான தீர்க்கதரிசி வந்து பேசுறாரு. एक बूढ़ा नबी आके बात करता है। என்கிட்ட வந்து தூதன் இறங்கி பேசுறார். मेरे पास आकर देवदूत ने बात किया। உடனே இந்த தீர்க்கதரிசி அவரோடு கூட போய் சாப்பிட்டாரு. तुरंत ये नबी उसके पास उसके साथ जाकर भोजन किए। அப்போ கர்த்தருடைய வார்த்தை இறங்கிட்டு. तब परमेश्वर का वचन उतरा। யார்கிட்ட இறங்கி தெரியுமா? किसके पास उतरा? இந்த வாலிப பையன்ட்ட இறங்கல. इस जवान नबी के पास नहीं उतरा। இவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான். ये परमेश्वर के वचन को पालन नहीं किया। கள்ள தீர்க்கதரிசியோட இணைஞ்சிட்டான். वो झूठे नबी के साथ जुड़ गया। இவனுடைய மகிமை மேல இருந்த மகிமை நீங்கி போயிட்டு. इसके ऊपर जो महिमा था वो निकल गई। ஆனா இந்த வயதான தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறார். लेकिन ये बूढ़े नबी के द्वारा परमेश्वर बोलता है, நீ என் வார்த்தையை கீழ்ப்படியல, तू मेरे वचन को पालन नहीं किया, அதனால நீ உன் பிதாக்களோடு நீ அடக்கம் பண்ணப்பட மாட்டாய். तो तू तेरे पिताजी के साथ दफन नहीं किया जाएगा। எவ்வளவு பெரிய மோசமான தீர்க்கதரிசனம் பாருங்க. देखिए कैसा भयानक भविष्यवाणी है। இவன் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது, ये दोबारा वापसी के समय में இவன் ஒரு சிங்கம் சந்திச்சது. एक सिंहा से भेंट हुआ। இந்த சிங்கம் இவனை மட்டும் கொன்னுட்டு, ये सिंहा सिर्फ इसी को मारा, ஆனா கழுதையை ஒண்ணும் செய்யல. लेकिन वो गधे को कुछ नहीं किया। ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. लोग भाग कर आए। சிங்கமும் கழுதையும் நின்னுட்டு இருக்குது. सिंहा और गधा ऐसे खड़े हैं, ஆனா கழுதைக்கு அது ஒண்ணும் நடக்கல. लेकिन गधे को कुछ नहीं हुआ।
அது சுமந்து செல்ற கழுதைக்கு ஒண்ணாகாதுன்னு நினைக்கிறேன். जो उठा के चलता है उस गधे को कुछ नहीं होगा, ऐसा लगता ஆனாலும் है। கேர்ஃபுல்லா இருங்க. फिर भी सावधानी बरसो। அடி போலதான் விழுந்தாலும் விழுந்துரும். ओ मार गिरेगा तो गिरेगा। பிள்ளையாம் அடி கொடுத்த மாதிரி बिलेयम ने जैसे मारा அதே மாதிரி அடி அடைச்சாலும் கிடைச்சிரும். वैसे मार मिल सकता है। பாருங்க வேதம் சொல்லுது, देखिए कलाम कहती है இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தீர்க்கதரிசி ये चुने गए भविष्यवक्ता जो है ஒரு பொய்யான தீர்க்கதரிசியால் வஞ்சிக்கப்பட்டான். एक झूठे नबी के वजह से भरमाया गया। இன்னைக்கு நீங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம். आज आप नबी हो सकते हैं। பொய்யான தீர்க்கதரிசியோட இணைஞ்சிராதீங்க. झूठे नबी के साथ मत जुड़िए। நீங்க பரிசோதித்து பாருங்க. आप परख कर देखिए। ஒரு காரியம் ஃபெயில் ஆனாலும் சரி, एक भी चीज अगर पूरा नहीं हुआ तो நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. आप पीछे हटना ही सही है। நீங்க விலகி கர்த்தரோடு இணைஞ்சிருங்க. आप हटकर परमेश्वर से जुड़िए। அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में एक कहावत है, முன்னும் பின்னும் செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லி. वो जब तक मरता नहीं तब तक कब्रिस्तान नहीं मालूम पड़ेगा। அதே மாதிரி முன்ன பின்ன அடி வாங்கினதான் தெரியும். तो ऐसे ही है कि आगे पीछे अगर पहले मार पड़ा होगा तो मालूम होगा। இதுல அப்படிலாம் நடக்காது. लेकिन इसमें ऐसा नहीं होगा। இது அடி வாங்கினா அவ்வளவுதான் முடிஞ்சது. इसमें अगर आपने मार खाया तो खत्म हो गया। அதனால வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. इसीलिए वचन को सुनकर आप अपने आप को बचा लीजिए। முதல் உதாரணம் பார்த்தோம், पहला उदाहरण हमने देखा சர்ப்பத்தை பற்றி பார்த்தோம். सर्प के बारे में। இரண்டாவது உதாரணம் பார்த்தோம், दूसरा उदाहरण हमने देखा எரேமியாவை பற்றி பார்த்தோம். यिर्मयाह के बारे में देखा। இவனுக்கு அருமையான தீர்க்கதரிசனம் வந்துச்சு. इसको अच्छा भविष्यवाणी आया था, நல்ல அழைப்பு கிடைச்சது. अच्छा बुलाहट था। ஐயோ சொல்லலாம், எனக்கு கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். तो वो बोल सकता है कि परमेश्वर ने मुझे नाम बोलकर पुकारा है। ஆனா இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கு? लेकिन आपका परिस्थिति अभी कैसा நீங்க है? வார்த்தையோட இருக்கீங்களா? आप वचन के साथ है क्या? நீங்க ஜனங்களை எங்க வழி நடத்திட்டு आप இருக்கீங்க? लोगों को कहाँ चला रहे हो? ஜனங்களை வழி நடத்துற இடத்தை பாருங்க. நீங்க लोगों को चलाने का जगह देखिए। பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் लूक का 6वां अध्याय அதுல 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26वें वचन को पढ़ेंगे। எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். பாருங்க வேதம் சொல்லுது, देखिए वचन कहता है எல்லாரும் உங்க புகழ்ச்சியா பேசுனாங்கன்னா सब लोग आपका बढ़ाई करेंगे तो உங்களுக்கு ஐயோ, आपको हाय। இப்படிதான் பிதாக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிதான் பேசியிருக்காங்க. ऐसे ही हमारे पूर्वजों ने झूठे नबियों को बात किया है। கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய புகழ் பேச்சு கிடைக்கும். और झूठे नबी को बहुत ज्यादा महिमा का चीज मिलेगा। அப்ப கேர்ஃபுல்லா இருங்க. तो सावधान बरसो। நீங்க பேசுற வார்த்தை கேர்ஃபுல்லா இருக்கட்டும். आप जो बोलने वाले वो शब्द ஐயோ, सावधानी இந்த से बरसो। சகோதரன் வந்து ஃளைட் பிடிச்சு வந்திருக்கிறாரு, ये भाई जो है फ्लाइट से आए हैं, இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணுமே, इनको कैसे भी एक भविष्यवाणी देना है। மனசுல வந்ததை சொல்லிராதீங்க. मन में जो आता है उसे मत बोलिए। அப்படி சொல்லிட்டீங்கன்னா ऐसे आपने बोल दिया तो தேவன் உங்களுக்கு காமிக்காம எதையும் சொல்லாதீங்க. परमेश्वर जब तक आपको कुछ दिखाता नहीं तब तक मत बोलिए। தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே भविष्यद्वक्ता बोलते ही வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் தீர்க்கதரிசனம் சொல்ல அப்படி கிடையாது. जो भी आएंगे उनके लिए मैं भविष्यवाणी करूंगा, ऐसा नहीं है। ஒரு சிலவங்களுக்காக கர்த்தர் பேசுவார், कुछ लोगों के लिए परमेश्वर बात करेगा, ஒரு சிலவங்களுக்கு பேச மாட்டார். कुछ लोगों के लिए बात नहीं करेगा। கர்த்தர் உங்களுக்கு காமிச்சால் பேசுங்க. परमेश्वर ने अगर आपको दिखाया तो बोलिए। பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் एजेकिया का किताब 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 13वां अध्याय 3रा वचन को पढ़ेंगे। கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है தங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் कुछ दर्शन में न देखते हुए தங்களுடைய ஆவியை பின்பற்றுகிற ஒரு மதிகெட்ட தீர்க்கதரிசிக்கு ஐயோ. अपने आप के आत्मा को आत्मा के हिसाब से चलने वाले जो भविष्यद्वक्ता है उनके लिए हाय। அதனால தரிசனம் பார்க்காம எதையும் சொல்லிராதீங்க. जब तक दर्शन नहीं दिखता है तब तक कुछ मत बोलिए। மதிகெட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்றாரு. वो कहता है कि मंद बुद्धि भविष्यवाणी। அது அடுத்தப்பல நான் டீகோட் பண்ணுவேன். उसके बाद मैं आखिर में आपको डिकोड कर दूंगा। இவ்வளவு எரேமியாவுக்கு அழைப்பு கிடைச்சது, यिर्मयाह को इतना बड़ा बुलाहट था, ஆனா விக்கிரகத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்தினார். लेकिन वो मूर्ति पूजा के अंदर लोगों को चलाया। உங்களை ஒருவேளை பேர் சொல்லி அழைச்சிருக்கலாம், आपको हो सकता है नाम से पुकारा होगा, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் கொடுத்திருக்கலாம், और जन्म होने से पहले आपको नाम दिया होगा। ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? लेकिन आप क्या कर रहे हैं? நீங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜனங்களை வழி நடத்திட்டு இருக்கீங்களா? परमेश्वर के वचन के अंदर लोगों को चला रहे हैं। தேவன் காமிச்சத சொல்றீங்களா? परमेश्वर ने दिखाया उसे बोल रहे அப்படி हैं। சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. ऐसे बोलेंगे तो आप बच जाएंगे। இல்லாட்டி
எரேபியாவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. नहीं तो एरेबियम और आपका कोई फर्क नहीं. பாருங்க, இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். और एक उदाहरण को हम देखेंगे. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. पढ़ेंगे एक वचन को. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் पहला राजा 22वां अध्याय 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन को हम पढ़ेंगे. 1 ராஜாக்கள் 22:1. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையில் இருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். இப்போ இங்க ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவை பற்றி பார்க்க போறோம். तो यहाँ पर आहब राजा और योसफात राजा जो है उसके बारे में देखने वाले हैं. இந்த ஆகாப் ராஜாக்கு ஒரு காரியம் வந்துச்சு. एक आहब राजा को एक विचार आया. அதாவது ராமோத்ல கிலியாத்ல இருக்கிற ராமோத் और गिलियाद के अंदर जो रामोत है, இந்த ராமோத் கிலியாத் நம்மளுடையது. रामोत गिलियाद जो है हमारा है. அது சீரியா நாட்டு ராணுவம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. वो सीरिया देश के लोग उसे अपने काबू में किए हैं. ஆகாப் சொன்னா யோசபாத் ராஜாட்ட, आहब ने कहा यूसुफत राजा से, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணலாம். हम दोनों मिलकर युद्ध करेंगे. பாருங்க, ஆகாப் ராஜா देखिए आहब राजा இவன் விக்கிரகத்துல விழுந்து போயிட்டான். ये मूर्ति पूजा के अंदर गिर गया. ஆனா இந்த யோசபாத் ராஜா யாரு? लेकिन ये योसफत राजा कौन है? இவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். यही चुना गया व्यक्ति है. இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ये चुना गया व्यक्ति है. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. अब दोनों लोग मिलकर युद्ध के लिए जाते हैं. யோசபாத் ராஜா சொன்னா, योसफत राजा ने कहा, என்னுடைய ஜனங்கள் உன் ஜனங்கள், मेरे लोग तेरे लोग हैं. என்னுடைய வீரர்கள் உன் வீரர்கள், मेरे जो वीर लोग हैं वो तेरे हैं. என்னுடைய ரதங்கள் உன்னுடைய ரதங்கள், मेरे जो रथ है वो तेरा है. ஆனா लेकिन முதல்ல யாராவது தீர்க்கதரிசி தான் கேட்டுக்கிடுவோம்னு சொன்னான். पहले कोई भविष्यवक्ता है तो हम पूछ लेंगे बोला. கர்த்தர்ட்ட முதல்ல கேட்டுக்கிடலாம்னு சொல்லி யார் சொல்றா? யோசபாத் ராஜா சொல்றான். योसफत राजा कहता है कि लेकिन परमेश्वर से हम पहले पूछ लेंगे. உடனே ஆகாப் செஞ்சா, तो तुरंत राहब ने क्या कहा? ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்தான். एक कॉन्फ्रेंस बुलाया. அதுல 400 தீர்க்கதரிசிகள் கூடினாங்க. उसमें 400 भविष्यवक्ता लोग जमा हो गए. இதுதான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், இருக்கிறதுல பெரிய கான்ஃபரன்ஸ். यही सबसे बड़ा कॉन्फ्रेंस ऐसा लगता ஒரு है. பெரிய கான்ஃபரன்ஸ், தீர்க்கதரிசிகளுடைய கான்ஃபரன்ஸ். एक भविष्यवक्ताओं का कॉन्फ्रेंस था. என்ன எதுக்காக வந்திருக்காங்க? किसके लिए आए हैं? பிரேயர் கான்ஃபரன்ஸ் இது. वो प्रार्थना के लिए आए हैं. இப்போ ஆகாப் ராஜா பற்றி கேட்க ஆகாப் ராஜா வச்ச விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போறாங்க. तो आहब राजा ने जो बिनती रखा है उसके लिए प्रार्थना करने वाले हैं. சீரியா நாட்டுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போலாமா? सीरिया देश के विरुद्ध में युद्ध के लिए जा सकते हैं உடனே क्या? அங்க ஒருத்தர் இருக்காம தேடுங்க. क्योंकि वहां पर एक व्यक्ति है. ஒரு சீனியர் லீடர் இருக்கிறாரு. वहां पर एक सीनियर लीडर है. அவர்தான் செதேக்கியா. वही जदेकिया है. அவன் என்ன செய்தான் தெரியுமா? वो क्या कहता है? ஒரு கொம்பு, இரும்புல கொம்பு பண்ணா. वो लोखंड में एक सिंह बनाया. அத வச்சு அவன் அடையாளத்தை காமிக்கிறான். वो ऐसे चिन्ह बताता है. இப்படி இந்த கொம்புனால நீங்க அவங்களை துரத்துவீர்கள். ऐसे सिंह को रखकर तुम उसे भगाओगे. இப்படி ஒரு அடையாளத்தை காமிச்சான். ऐसा एक चिन्ह को दिखाया. 400 தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து और 400 भविष्यवक्ता मिलकर ஒரே மாதிரி பேசினாங்க. एक जैसे ही बात किए. எல்லாம் ஒரே மாதிரி பேசினாங்க. सब जन एक जैसे बात किए. ஆகாப் ராஜா பார்த்தா ரொம்ப சந்தோஷம். आहब राजा बहुत खुश हो गया. நம்ம ஜெயிக்க போறோம்பா, हम जीतने वाले हैं. ஆனா யோசபாத் ராஜாக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு. लेकिन यूसुफ राजा को अभी भी शक था. வேற யாரும் இருக்காங்களா? और कोई है क्या? உடனே இவர் சொன்னார், அவன் இருக்கான் ஒருத்தன். तो आहब राजा बोले कि मैं हाँ एक है. அவனை எங்க கான்ஃபரன்ஸ்ல சேர்க்க மாட்டோம். उसको हम हमारे कॉन्फ्रेंस में मिलाते नहीं है. ஏன்னா அவன் எப்பவுமே எனக்கு விரோதமா தான் பேசுவான். क्योंकि हमेशा मेरे विरोधी बात करता है. எங்க டாக்டரினோட ஒண்ணா வர மாட்டான். ये हमारे डॉक्ट्रिन के साथ में नहीं आता. முட்டாள்தனமா நடந்துக்கிட்டான் அவன். वो एकदम बेवकूफी की तरह लिया. அவன் அந்த தீர்க்கதரிசி மீகாயான்னு சொன்ன உடனே वो भविष्यवक्ता मिहाया करके बोलते ही யோசபாத் ராஜா சொன்னா, यूसुफ राजा ने बोला எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே, फिर भी हम उससे पूछ लेंगे. இப்போ மீகாயா தீர்க்கதரிசியை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. तो मीहा भविष्यवक्ता को बुलाने के लिए लोग भेज दिया. அந்த ஆள் வரும்போதே மீகாயிட்ட சொல்லி தான் வரான். वो व्यक्ति मीहा के पास पहले ही बोल के लेके आता है. ஒரு 400 பேரும் இப்படி இப்படி சொல்லிருக்காங்க. ये 400 लोग ऐसे ऐसे बोले हैं. நீனும் இப்படியே சொல்லிரு. तू भी ऐसे ही बोल.
ஆனா தேவனுடைய ஊழியக்காரர் அப்படி இருக்க மாட்டான். परमेश्वर का सेवक ऐसा नहीं रहेगा, அவங்க தேவனோடு தான் இணைஞ்சிருப்பாங்க. वो केवल परमेश्वर के साथ जुड़े रहेंगे, தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவாங்க. परमेश्वर के शब्द को ही बोलेंगे, கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தையை பேச மாட்டாங்க. झूठे भविष्यद्वक्ता के वचन को नहीं बोलेंगे, அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. उनके मुंह से आए हुए वो शब्द को नहीं बोलेंगे, அவனோடு இணைய மாட்டாங்க. वो उनके साथ नहीं जुड़ेंगे। இவன் வந்தாங்க, वो वहां पर आया, சரி சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். तो ऐसे होने दो करके बोल दिया। ஆகாப் சொன்னா, अहाब ने कहा, கர்த்தர் மேல ஆணையை பேசுற உண்மையை பேசுன்னு சொன்னா. वो परमेश्वर के ऊपर कसम खा के तू सच बोल करके बोला। உடனே இவன் சொன்ன வாய் திறந்தான், तुरंत उसने मुंह खोला, நீங்க போங்கன்னு திரும்ப வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டான். तुम जाओ लेकिन दोबारा वापस लौट कर नहीं आओगे, யுத்தத்துக்கு போயிட்டு நீங்க திரும்ப வர மாட்டீங்க, तो युद्ध में जाकर दोबारा नहीं आओगे। இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மந்தை மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை போய் மாறிடுவாங்க. और इस्राएल लोग बिना चरवाहा के भेड़ के मानित हो जाएंगे। ஜெதேக்கியா அந்த சீனியர் பாஸ்டருக்கு கோபம் வந்துட்டு, वो सीनियर पास्टर जो है ज़ेदेकिया, उसको गुस्सा आ गया, சீனியர் ப்ராஃபட்டுக்கு கோபம் வந்துட்டு, और सीनियर भविष्यद्वक्ता को गुस्सा आ गया। வந்தா ஓடி वो दौड़ कर आया, ஓங்கி ஒரு அறை கொடுத்தான் वो பாருங்க. एक खींच कर एक झापड़ दी, மிகாயா கண்ணத்துல ஒரு அறை கொடுத்தான். मिहाय के गाल में एक जोर से झापड़ दी। பரிசுத்தாவியானவர் और पवित्र आत्मा என்கிட்ட இருந்து விலகி வான்ட்ட எப்படி வந்தார்? मेरे से निकल कर तेरे पास का वो कैसे आया? இவன்ட்ட இருந்து விலகினதே இவனுக்கு தெரியல. इसके अंदर से जो हटा वो उसे मालूम ही नहीं। அவன் மேல பொய்யின் ஆவி வந்து உட்கார்ந்து उसके ऊपर झूठ की आत्मा के बैठ गई। அவங்க மேல பரிசுத்தாவி இல்ல, उनके ऊपर पवित्र आत्मा नहीं थी, ஆனால் लेकिन அவங்க அடையாளத்தை காமிப்பாங்க, वो लोग चिन्ह को दिखाएंगे, அற்புதத்தை செய்வாங்க, अद्भुत को करेंगे। அவங்க 90% அவங்க பேசுறது சரியா இருக்கும், वो 90% वो बोलते हैं वो सही होगा, ஆனா 10% ஃபெயிலியர் அப்படினாலும் लेकिन 10% वो फेलियर रहेगा तो அவங்க கள்ள தீர்க்கதரிசி தான். वो झूठे नबी हैं। அவங்க மூலமா கர்த்தர் பேசலாம், उनके द्वारा परमेश्वर बात कर सकता ஆனா है। அங்க பொய்யின் ஆவி வந்து உட்காரும்போது वो झूठ की आत्मा जब आता है, அவங்க பொய்யான ஒரு தீர்க்கதரிசி, वो झूठे नबी है। தெரிந்து கொள்ளப்பட்ட யோசபாத் ராஜா, देखिए चुना गया जो यहोशाफात राजा है, இவன் கூட ஏமாந்து போயிட்டான். वो भी बरमाया गया। இவன் சொல்லிருக்கலாம், அந்த மிகாயா சொன்னது கரெக்ட் தானே, उसने वो बोला होगा, बोल सकता था कि मिहाय ने बोला वो सही है। அது அவன் சொல்லிருக்கான்னா நம்ம போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். उसने अगर कह दिया तो हम नहीं जाएंगे करके बोल सकता ஆனா था, ஜெதேக்கியா ரொம்ப தந்திரமா பேசுறான். लेकिन ज़ेदेकिया जो है बहुत ही चालाकी से बात करता है। மிகாயா எந்த ஒரு அடையாளத்தையும் காமிக்கல, और मिहाय ने कोई भी चिन्ह नहीं दिखाया, அவன் தரிசனத்தை பார்த்தது சொல்லிட்டான். वो दर्शन जो देखा उसे कह दिया। ஆனா இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? लेकिन ये लोग ने क्या कहा? தரிசனத்தை பார்த்து சொல்லல, ये लोगों ने दर्शन को नहीं देखा, தங்களில் இருக்கிற ஆவி அவங்க வழி நடத்தது பற்றி சொன்னாங்க. वो अपने अंदर की आत्मा उनको जैसा चला रहा है वैसे उन्होंने कहा। அடையாளத்தை காமிச்சான், वो चिन्ह को दिखाया, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசினான், बड़े बड़े बातों को बोला। மிகாயா 2 அறை விட்டான், मिहाय को 2 खींच कर दिया, பரிசுத்தாவியை பற்றி பேசுறான். पवित्र आत्मा के बारे में बात किया। யோசபாத் ராஜா பார்த்திருப்பான், योसाफात राजा ने उस देखा होगा, பரவாயில்லையே இந்த தீர்க்கதரிசி அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் இவரு, ये भविष्यद्वक्ता को मारने इतना बड़ा व्यक्ति है, அப்ப இவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான். तो ये सच में बड़ा भविष्यद्वक्ता है। பாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கொடுக்கல அவங்க. देखिए उस नबी को उन्होंने इज्जत नहीं दिया। தெரிந்து கொள்ளப்பட்ட யோசபாத் ராஜா வஞ்சிக்கப்பட்டான். और जो योसाफात राजा चुना गया था वो भी फंस गया। அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? उस युद्ध में क्या हुआ? ஆகாப் சொன்னா, आहब ने कहा, நான் மார்வேடத்துல வரேன், मैं दूसरे वेश में आता हूँ நீர் ராஜா மீது வரும், और तू राजा के जैसे जाना। அப்படி இவன் தந்திரமா வேலை பார்த்தான். तो ये चालाकी से उसने काम किया। யுத்தத்துல लेकिन युद्ध के अंदर सीरिया நாட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? सीरिया देश के लोग ने क्या कहा? வேற யார் மேலயும் கவனம் வைக்காதீங்க, और किसी के ऊपर ध्यान मत दो, ராஜாவை தீர்த்து கட்டணும், सिर्फ राजा को खत्म करना சுத்தி है, வளைச்சு அவனை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. और गोल घूम कर उससे पकड़ो। எல்லாரும் பார்த்தாங்க, இவனை தான் பார்த்தாங்க, யோசபாத்த. सब जन योसाफात को ही देखे, ஆகாப் ராஜா ஒரு போர் சேவர் மீது ஓடிட்டு और இருக்கிறான். आहब राजा जो है एक सिपाही की जैसे जा रहा है, எல்லாரும் யோசபாத் ராஜா ரவுண்ட் கட்டின உடனே और सभी लोग योसाफात राजा को जैसे घेर लिए, இவன் ஓட்டம் பிடிச்சிட்டான் யோசபாத் ராஜா. ये योसाफात राजा जो है दौड़ने लगा। அதுக்கு பிறகுதான் தெரிய வந்துச்சு, उसके बाद ही मालूम पड़ने लगा, இந்த ஆகாப் ராஜா வேஷம் போட்டு வந்திருக்கான். आहब राजा जो है दूसरे वेश में आया है, அவன் திரும்ப வரல, वो दोबारा नहीं அவனை आया, கொண்டு போட்டாங்க. उसे मार दिए। மீகாயா தீர்க்கதரிசி நிறைவேறிச்சு. मीहा का भविष्यवाणी पूरा हुआ। தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. भविष्यद्वक्ता कैसा होना चाहिए सोच कर ஒரு देखिए। ராஜாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவே வஞ்சிக்கப்பட்டான். एक चुना गया राजा ही फंस गया। அதனால நீங்க என்ன செய்யணும்னா, इसलिए आप क्या करना है? நீங்க வார்த்தையை மட்டும் பாருங்க, केवल वचन को देखिए, அடையாளத்தை பார்க்க வேண்டாம், चिन्ह को मत देखिए, அவங்களுடைய செயலை பார்க்க வேண்டாம், उनके क्रिया को मत देखिए, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. परमेश्वर के वचन को देखिए। தேவனுடைய வார்த்தை இல்ல அப்படின்னா परमेश्वर का वचन नहीं है तो அவங்களோட இணைக்கப்படாதீங்க.
उनके साथ मत जुड़िए। அததின் காலத்தினுடைய செய்தியும் அடையாளம் கண்டு கொள்ளணும். हर समय के संदेश को आप समझना है। அந்த காலத்தின் செய்தி அடையாளம் கண்டு கொள்ளணும். उस समय के संदेश को पहचानना है। நோவாவுடைய நாட்கள்ல नुआ के दिन में அவனுடைய நாட்களும் அவனுடைய செய்தி இருந்துச்சு. उसके दिन में उसका संदेश था। ஜனங்கள் அவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளல. लोग उसके संदेश को स्वीकार नहीं किए, மரிச்சு போயிட்டாங்க, मर गए। மோசேயுடைய நாட்கள்ல मूसा के समय में அவனுடைய நாட்கள்ல அவனுடைய செய்தி தான் ஓடுச்சு. उसके समय में उसका ही संदेश चला। எல்லாரும் வெளிய எகிப்து விட்டு வெளிய வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. सभी लोग मिस्र से बाहर आओ बोले, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வெளிய வந்தாங்க. लेकिन चुने गए लोग बाहर आए। யோசுவாவுடைய நாட்கள்ல योशुआ के समय में அவனுடைய செய்தி தான் ஓடிட்டு இருந்தது. उसका ही संदेश चल रहा था। எல்லாரும் கானானை பிரவேசிங்கன்னு சொல்லி சொன்னா सभी लोग कनान के अंदर चलो बोले। அந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்படுற செய்தி மேல உறுதியா இருங்க. उस समय के लिए जो संदेश दिया जाता है उसमें स्थिर रहिए। கள்ள தீர்க்கதரிசியை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். झूठे भविष्यद्वक्ता को आप समझ लेना है।